सर्वाभीष्टकारिणे नमो वेदान्तवेद्याय गुरवे बुद्धिसाक्षिणे मूकं करोति वाचालं पङ्गुलोचनशम्भुः भगवान् बादरायणः कृष्णद्वैपायनं व्यासं सर्वलोकहिते रतं वेदाब्जभास्करं वन्दे ஸ்ரேஷ்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருஷ்ணா அவதாரத்தில் இந்த மகாபாரத கதைக்குள் அவர் பிரவேசிக்கிறார். இந்த 18வது வகுப்பில் அப்படின்னு பார்த்தோம். வைஷம்பாயனர் சொல்லும் விதத்தில் அம்சாவதரண பருவத்திலேயே பகவானினுடைய பிறப்பை பற்றி அவதாரத்தை பற்றி அங்கு அவர் மென்ஷன் பண்ணிட்டார். இங்கு ஸ்வயம்வர பருவத்தில் பகவான் வரப்போகிறார் கதைக்குள். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் பார்த்த விஷயங்களில் சில விஷயங்களை தெளிவுபடுத்த ஒரு சின்ன விருப்பம் இருக்கிறது. கந்தர்வன் அர்ஜுனனை தாபத்ய என்று அழைத்தான் இல்லையா? தாபத்ய அப்படின்னு அழைத்தது அர்ஜுனன் அதற்கு விளக்கம் கேட்ட பொழுதுதான் சம்வரணன் தபதியினுடைய கதையை பற்றி கந்தர்வன் விளக்கி கொண்டு வந்தான். இப்போ இதுல கிராமர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாளுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிராமர் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்க நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் இது ஒரு கிராமட்டிக்கல் பாயிண்ட் தான். இப்போ குந்தியினுடைய புத்திரனை கௌந்தேய என்று சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த வினதாவினுடைய கதையில வினதாவினுடைய புத்திரனை வைனதேயா, வண்டர்ஃபுல், வைனதேயா என்று பார்த்தோம். அப்படி இருக்கச்சே தபதியின் வழி வந்தவர்களை தாபத்தேயா என்று தானே சொல்ல வேண்டும். ஏன் தாபத்யா என்று சொன்னார் கந்தர்வன் அப்படின்னு கேட்டாக்க, மகாபாரதத்தினுடைய ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ், அந்த எழுத்து நடை வியாசர் வேதத்தினுடைய நடையை போல் கொண்டுள்ளார். மகாபாரதத்தில் அங்கே அப்படிதான் டிராஃப்ட் பண்ணியிருக்கார். தாபத்யா அப்படிங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் யூசேஜ், ரொம்ப புராதனமான ஒரு பயன்பாடு. தாபத்தேய அப்படின்னு சொன்னாக்க தபதியினுடைய டைரக்ட் பையன் அப்படின்னு அர்த்தம். தபத்யாக அபத்தியம் தாபத்தேயா இல்லையா? இதே தாபத்ய அப்படின்னு சொன்னாக்க தபத்யாக குலாத் ஜாதகா, தபதியினுடைய குலத்தில் பிறந்தவன் என்ற பொருளை பெறுகிறது. அர்ஜுனன் இஸ் நாட் த டைரக்ட் சன் ஆஃப் தபதி. அந்த குலத்தில் வந்ததுனால தாபத்தேய அப்படின்னு சொல்றதை விட தாபத்யன்னு சொல்ற சொல் இன்னும் பொருத்தமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் இந்த தபதி சம்வரணனினுடைய கதையை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ருக்மிணி கிருஷ்ணனினுடைய அந்த கதையையும் அங்கே மென்ஷன் பண்ணோம் இல்லையா? அங்கே நான் கன்யா சுல்கம்னு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். அது கன்யா சுல்கம். எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இருந்தாலும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அது கன்யா சுல்கம். ஸோ இந்த விஷயத்தோடு இந்த மகாபாரத கதையை ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கத்ரு வினதாவோட கதை ஞாபகம் இருக்கா? அதற்கு பின்னாடி வந்த சர்ப்பசத்திர யாகத்தில் அந்த சர்ப்பங்களினுடைய கதையாக இருக்கட்டும், கருடனினுடைய கதையில் வந்த அந்த ஆமை யானையினுடைய கதையாக இருக்கட்டும், அதற்கு பின்னாடி வந்த மற்ற எல்லா கதைகளிலும், அதுக்கப்புறம் இப்போ சில வகுப்புகள் முன்னாடி பார்த்த கர்ணன் அண்ட் ஏகலவ்யனினுடைய கதையாக இருக்கட்டும், நம்ம போன கிளாஸில் பார்த்துட்டு வந்த கல்மாஷபாதன், வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், ஔர்வர், இவர்கள் அனைவருடைய கதையாக இருக்கட்டும், இனி நம்ம பார்க்க போகிற கதைகளாக இருக்கட்டும். அதாவது மகாபாரதம் அப்படிங்கிறது கர்மத்தினுடைய போக்கை, அதனுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது. அதாவது கர்மம் அப்படின்னு சொன்னாக்க
நாம் செய்யும் செயலையும் குறிக்கும், அந்த செயலினால் ஏற்படும் விளைவையும் குறிக்கும். ஆக்ஷனையும் குறிக்கிறது கர்மாங்கிற சொல்லு. அதுலேருந்து வர ரிசல்ட் புண்ணிய பாப்பம் இருக்கு இல்லையா, அதையும் குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சொல் கர்மா அப்படிங்கிறது. அதனால் இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னாக்க எல்லாம் கர்மத்தின்படியே நடக்கிறது, கர்மத்தினுடைய போக்கையே உணர்த்துகிறது மகாபாரதம் அப்படின்னாக்க எல்லாம் விதிப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்வது அர்த்தம் இல்லை. ஏன்னா அப்படி சொல்லிட்டோன்னா ஒரு கோபம் வரும், ஒரு சலிப்பு வரும், ஒரு எரிச்சல் வரும், ஒரு விரக்தி வந்துடும் இல்லையா. உண்மையும் அது கிடையாது. ஏன்னா அப்புறம் மனிதனினுடைய வில் இருக்குல்ல, சுய இச்சை, அதற்கான மதிப்பு இல்லாமல் போய்விடும். அப்புறம் வேதத்தினுடைய டீச்சிங் இருக்கு இல்லையா, அதற்கு புறம்பாக ஆகிவிடும். ஏன்னா வேதம் வில்ல விட்டுட்டு எல்லாமே ஏற்கனவே விதிக்கப்பட்டதுங்கிற மாதிரி அது சொல்லவில்லை. அதனால் இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கர்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய மறுபக்கம், டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கர்மானாக்கா அதனுடைய மறுபக்கம் தர்மா. தர்மத்தின் சிந்தனையின்றி தர்மத்தினுடைய கோட்பாடுகளை மீறி செயல்படும் பொழுது, கர்மத்தில் ஈடுபடும் பொழுது அந்த மனிதன், அப்படிப்பட்ட மனிதன் என்ன ஆகிறான் அப்படின்னாக்க அவன் இந்த மொத்த யூனிவர்சல் ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த மொத்த பிரபஞ்சத்தின் ஒழுங்குபாட்டை மீறுகிறான், அதை டிஸ்டர்ப் பண்ணிடுறான். அதனால் தர்மமே பகவானினுடைய ஸ்வரூபமாக இருக்க உங்கள் சுய இச்சையானது அதனுடன் இசைந்து இருக்க வேண்டுமே தவிர அதனை மீறிவிட்டது என்று சொன்னால், அதனை மீறுவதற்கு பயன்படுத்தினால் பாபமானது ஏற்படுகிறது. சுய இச்சையை இந்த பிரபஞ்ச ஒழுங்குபாடாகிய அந்த தர்மம் என்று சொல்லப்படும் பகவானினுடைய ஸ்வரூபத்துடன் இசைந்து பயன்படுத்தினால் புண்ணியம் ஏற்படும். அதனால் என்ன அப்படின்னு கேட்டால், பாபம் என்பது துக்கமாக வெளிப்படும், துக்ககரமான சூழ்நிலைகளாக வெளிப்படும். புண்ணியம் என்பது சுகமாகவும் சுககரமான சூழ்நிலைகளாகவும் வெளிப்படும். அதனால் முன்னரே தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சந்தேகமே இல்லை, முன்னரே தீர்மானிக்கப்பட்டது தான். எப்படி நீங்கள் ஆன்சர், எக்ஸாமில் ஆன்சரை எழுதும் போதே உங்கள் மார்க் ஆனது தீர்மானிக்கப்பட்டது இல்லையா. ஸோ நம்ம செய்கிற கர்மம் இருக்கு இல்லையா, அதை நாம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தே நமக்கு என்ன விதிக்கப்படுகிறது என்பதை நாமே தான் தீர்மானிக்கிறோம். அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதனால தான் வியாசரினுடைய சிஷ்யர் ஜெய்மினி அவர்கள் சூத்திரத்தை எழுதர்ச்சே, கர்மகாண்டத்துக்கான பூர்வ மீமாம்சக சூத்திரத்தை எழுதர்ச்சே முதல் சூத்திரம் என்னன்னு எழுதினார் தெரியுமோ? அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசான்னு எழுதினார். கர்மகாண்டத்துக்கான சூத்திரமாக இருந்தாலும் அதாத்தோ கர்ம ஜிக்ஞாசான்னு எழுதலை. தேர்ஃபோர் தர்மா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பகவான் கீதையை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் உபதேசத்தை? சர்வ தர்மான் பரித்யஜ்ய. தர்மான்னா அதர்மான் அபி. அண்ட் பகவத்பாதர் இதுக்கு பாஷ்யம் எழுதர்ச்சே சந்நியஸ்ய சர்வ கர்மாணி அப்படின்னு பாஷ்யம் எழுதுறார். அதனால் தர்மம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியை, ஒழுங்குபாட்டை குறிக்கிறது. அதுவே பகவானாக இருக்கிறார். அதனால் நான் தனி ஆள் அப்படிங்கிறது இல்லாமல், அப்படி புரிந்து கொள்ளாமல் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் முழுமையாக பார்ப்பது, சீயிங் த பிகர் பிக்சர் அப்படின்னு சொல்லுவார் பூஜ்ய சுவாமிஜி. அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டோமானால், இந்த பிகர் பிக்சர் இருக்கு இல்லையா, இதை மிஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகிறது? ஒருவன் தர்மத்தினுடைய நோக்கத்திலிருந்து அவன் வழுவுகிறான், அவன் நழுவி தவறுகிறான். அதனால் திஸ் மிஸ்ஸிங் த பிகர் பிக்சர்னு இல்லாமல் one should always keep in mind the bigger picture. மகாபாரதத்தினுடைய ஐடியாவே என்னன்னா,
இதை அறிந்த பிறகு, இதை படித்த பிறகு நாம் நம் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோங்கிற நோக்குதலை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேர் ஹேஸ் டு பி அ பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். அந்த கண்ணோட்டத்தில் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். அதனால் கண்ணோட்டத்தில் என்ன சீர்திருத்தம் அப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸில் சொன்ன முதல் சென்டென்ஸ்லேருந்து எல்லாமே சீர்திருத்தணும். என்ன சொன்னோம்? பகவான், அதாவது தர்மஸ்வரூபமாக பகவான் மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரமாக பிரவேசிக்கவில்லை. தர்மஸ்வரூபமான பகவான் மகாபாரதத்தில் ஆரம்பத்திலிருந்தே இருக்கார். இந்த பாரதமாகவே அவர் தான் இருக்கிறார். அதனால் இங்கே இந்த மொத்த கதையை இயற்றியவர் யார்? இந்த கதை வியாசர் கொடுத்தது, அவரால் வழங்கப்பட்டது, அருளப்பட்டதுன்னா திரைக்கதை அண்ட் வசனம் எழுதியது யார்? வைஷம்பாயனர். நல்ல ஸ்க்ரீன் பிளே, டயலாக் பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறார் பாருங்கோ, டைனமிக்காக கொண்டு போகிறார். இதனுடைய இயக்கம் யார் அப்படின்னா ஸ்ரேயஸ்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே. அந்த டைரக்டரே இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமாக வேஷம் போட்டு வரார். அதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ற ரூபத்தை எடுத்து அவர் வருகிறார். அதனால் the more you are in alignment with the universal order, இந்த பிரபஞ்ச ஒழுங்குபாட்டுடன் இசைந்து வாழும் வரையில், வாழும் பொழுது உங்களுடைய மனது அமைதியுடனும் நிம்மதியாகவும் இருக்கும். இதுதான் சொல்ல வந்த கருத்து. மகாபாரதத்தினுடைய எங்கிருக்கிறோம்? ஆதி பருவத்தில் 12வது உபபருவமான 11வது உபபருவமான சைத்திரரத பருவத்தை முடித்துவிட்டு 12வது உபபருவமான ஸ்வயம்வர பருவத்தில் இங்கே அடி எடுத்து வைக்கிறோம். இதில் சாப்டர்ஸ் 183 to 191 மொத்தம் 9 அத்தியாயங்கள் இருக்குது. மொத்தம் 252 ஸ்லோகங்கள் இருக்குது. இந்த 5 சகோதரர்களும் தங்களுடைய தாயுடன் பாஞ்சால நாட்டையும் திரௌபதியினுடைய சுயம்வரத்தை ஒட்டி அங்கு நடக்கவிருக்கும் எல்லா விழாக்களையும் கண்டுகளிப்பதற்காக அவர்கள் புறப்பட்டார்கள். எங்கிருந்து? ஏகசக்கர நகரத்திலிருந்து அவர் கிளம்பி போயின்னு இருக்கச்சே பெங்கால்லேருந்து உத்தரப்பிரதேஷ் பக்கம் போனோம். சரியா? நார்த் பெங்கால்லேருந்து உத்தரப்பிரதேஷ் பக்கம் போனோம். போயின்னு இருக்கச்சே என்ன ஆகிறது? வழியில் பல பிராமணர்களை சந்திக்கிறார்கள். அந்த பிராமணர்கள்லாம் இவரை பார்த்தாலே அப்படியே தேஜஸோட தேவர்கள் போல இருக்கிறார்கள். அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. இவளை பார்த்த உடனே இந்த பிராமணர்கள்லாம் கேட்குறா, நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே இவ என்ன சொல்கிறா? பாண்டவர்கள், நாங்கள் ஏகசக்கர நகரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம், அங்கிருந்து வருகிறோம். உடனே அந்த பிராமணர்கள் கேட்குறா, பாஞ்சால நாட்டில் யக்ஞசேனன் என்ற துருபதன் அவனுடைய மகளுக்கு ஸ்வயம்பரம் வைத்திருக்கிறான், அது நடக்கவிருக்கிறது, நாங்களும் அங்கே தான் போயின்னு இருக்கோம், வாங்கூலே நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோமா அப்படின்னு அந்த பிராமணர்கள் கேட்குறா. உடனே இவா எல்லாரும் எல்லா பிராமணர்களுடன் சேர்ந்து ஒரு பெரிய பிராமண சமூகமாக அந்த ஸ்வயம்பரத்தை காணும் ஆசை கொண்டு, அங்கு இருக்கும் திருவிழாக்களை காணும் ஆசை கொண்டு ஒன்று சேர்ந்து எல்லோரும் புறப்பட்டு போகிறார்கள். போகும் வழியெல்லாம் அந்த பிராமணர்கள் பாண்டவர்கள் கிட்ட திரௌபதியினுடைய அழகை பற்றியும் பெருமையை பற்றியும் துருபதனை பற்றியும் பாஞ்சாலத்தை பற்றியும் பேசிக்கொண்டே போகிறார்கள். இவா சொல்கிற கதை எல்லாத்தையும் இவாளும் கேட்டுண்டே போகிறா. என்ன சொல்கிறா? வானுலகில் நடக்கும் திருவிழாவை போல யக்ஞசேனன் தன்னுடைய மகளுக்கு ஸ்வயம்பரத்தை, அவன் அப்படி ஒரு ஸ்வயம்பரத்தை நிறுவியுள்ளான். ஸ்வயம்பரத்தோட கதையை கேட்க வரத்துக்குள்ளேயே அத்தனை டிராஃபிக்கு அப்படின்னாக்கா ஸ்வயம்பரம் நடக்கிற இடத்துல எப்படி இருக்கும் இல்லையா? இவ்வளோ கோலாகலம், இங்கேயே இவ்வளோ லைட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அங்கே இன்னும் காம்பில்யம் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு அழகாக தேவலோகம் மாதிரி இருந்துதான். பல நாடுகளிலிருந்து மன்னர்களும் இளவரசர்களும் அங்கு வருவார்கள். அப்புறம் பெரும் வேள்விகள் செய்வார்கள், நிறைய பரிசு கொடுப்பா பிராமணாளுக்கெல்லாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே எல்லாம் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டோம், அப்புறம் அவள் கொடுக்குற மன்னர்கள் கொடுக்கும் பரிசுகளை எல்லாம் நாம் வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் நாம் விரும்பியபடி எங்கு வேணாலும் செல்லலாம் இல்லையா அப்படின்னு இவெல்லாம் பேசிகிட்டே போகிறா. அதனால் ஸ்வயம்பரத்தை சாட்சியாக பார்த்துவிட்டு மற்ற எல்லா விழாக்களையும் நன்றாக கண்டு கழித்துவிட்டு
நாம் வருவோம். அது மட்டுமல்ல, பல நாடுகளை சேர்ந்த நடிகர்கள் வருகிறார்கள், விளையாட்டு வீரர்கள் வருகிறார்கள், பாடகர்கள், ஆடற் கலைஞர்கள், இவா எல்லாரும் வரா. இவர்களுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நம்ம கண்டு கழித்து மகிழ்வோம். அப்புறம் எல்லா பரிசுகளையும் பெறுவோம். நீங்களும் எங்களுடைய வாங்கோ, நம்ம போய் எல்லாருமா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டே போகிறான். அதுக்கப்புறம் வந்து சொல்கிறா, அந்த பிராமணாலாம் வந்து சொல்கிறா பாண்டவாளை பார்த்து, நீங்கள் பார்க்குறதுக்கே தேவர்கள் மாதிரி இருக்கேளே, ஒருவேளை அந்த யாக்ஞசேனி இருக்காளே திரௌபதி, நீங்கள் யாராவது கூட அவளை அடையிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் யுதிஷ்டிரர்கிட்ட சொல்கிறாரு ஒரு பிராமணன், உங்கள் தம்பி இருக்கானே இவன் பீமனை காமிச்சு, இவன் பார்க்குறதுக்கு நன்னா இருக்கான், அங்கே இருக்கிற மல்யுத்த போட்டியிலலாம் இவன் பங்கெடுத்துட்டான்னா நிறையா பரிசு கிடைக்கும் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி பேசிட்டு போயின்னு இருக்கா. உடனே வந்து வைஷம்பாயனர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறார். என்ன சொல்கிறார், மன்னன் துருபதனினால் ஆளப்பட்ட தென் பாஞ்சாலத்தை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் வியாசரை கண்டார்கள். அவரை முறையாக வணங்கினார்கள். அவருடைய ஆணையின்படி காம்பில்யத்தினுடைய அரண்மனைக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அரண்மனையை நோக்கி இவர்கள் அனைவரும் சென்றார்கள். தலைநகரமான காம்பில்யம். அங்கே வந்து ஒரு குயவனினுடைய இடத்தில் இவர் தற்காலிகமான வசிப்பிடமாக இவர்கள் யார், குந்தியும் பாண்டவர்களுக்கும் அங்கே அகாமடேஷன் வியாசர் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கார். அந்த குயவனனுடைய இடத்துல தங்கினேன்னா யாருக்கும் சந்தேகம் வராதபடிக்கு ஒரு சேஃபான பிளேஸு. அதனால் அங்கு யாரும் உங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது, அதனால் அங்கே தங்கிக்கோங்கோ அப்படின்னார். யக்ஞசேனனுக்கோ துருபதனுக்கோ தன்னுடைய மனசில் என்ன ஆசை அப்படின்னா, அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை பார்த்துருக்கான் இல்லையா, அதனால் மனசில் என்ன ஆசைன்னா தன்னுடைய மகளை அர்ஜுனனுக்கே கொடுத்து விட வேண்டும் என்று ஆசை. ஆனால் அரக்கு மாளிகையில் அவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியும் வந்தது. அர்ஜுனன் இறக்கவில்லை என்ற செய்தி வராதா? அவன் வந்து இந்த சுயம்பரத்தில் என் மகளை ஜெயித்து விட மாட்டானா அப்படின்னு மனசில் ஒரு ஆசை இருந்தது. ஆனால் கப்சுப் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் என்ன பண்ணா, அந்த சுயம்பரத்தை எப்படி நிறுவினான் என்றால், அர்ஜுனனை தவிர வேறு யாராலையுமே அந்த வில்லுக்கு நாணம் ஏற்ற முடியாது, அந்த குறியை அடிக்கவும் முடியாது. அப்படி ஒரு சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தான் துருபதன். என்ன பண்ணா, ஒரு எந்திரத்தை வானில் சுழல விட்டான். அந்த எந்திரத்துக்கு அதில் பொருத்தியபடி ஒரு துளை இருக்கும், ஒரு பேசேஜ் இருக்கும். கீழே வந்து ஒரு பெரிய தனுஷ் இருக்கும், 5 அம்பு இருக்கும். எவன் ஒருவன் இந்த 5 கணைகளை அந்த துளையின் மூலமாக செலுத்தி அந்த குறியை அடிக்கிறானோ அவனுக்கே என் பொண்ணோட கை அப்படின்னு, அவனே என் மகளினுடைய கரத்தை பெறுவான் அப்படிங்கிறது தான் இவன் வச்சிருந்த சுயம்பரத்தினுடைய விஷயம். அதனால இந்த வில்லில் நாணை ஏற்றுபவன் அதுவே கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த குறியை இவ்வாறு அடிப்பவன் அவனே சுயம்பரத்தில் திரௌபதியை அடைவான். அதனால் அங்கே யாரெல்லாம் வந்திருந்தா அப்படின்னாக்கா, அங்கே துரியோதனனுடன் குரு இளவரசர்களும், அப்புறம் கர்ணனினுடைய துணை கொண்டு சகுனியுடனும், சகுனியினுடைய 2 மகன்களுடனும், அப்புறம் எல்லா மற்ற ராஜாக்களுடனும் அங்கு வந்திருந்தார்கள். அங்கே நிறையா நாடுகளிலிருந்து பல மேன்மை மிக்க பிராமணர்களும் சான்றோர்களும் கூட அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வரும்பொழுது துருபதன் அனைவரையும் வணங்கி வரவேற்றான். சுயம்பரத்தில் அந்த சுயம்பரத்தை காண்பதற்காகவே பல்வேறு இடங்களிலிருந்து குடிமக்கள் வந்திருந்தார்கள். எப்படி வந்திருந்தார்கள்னா, கடலென திரண்டு வந்திருந்தார்கள். அந்த அரங்கு இருக்குல்ல, அந்த சுயம்பரத்தினுடைய அரைவட்ட அரங்கம், செமி சர்க்கிளாக இருக்கிற அந்த அரங்கத்தில் அது வந்து அப்படியே அந்த மேடைகளில் போட்டு வச்சுருந்த இடத்துல இவாள்லாம் குடிமக்கள்லாம் போய் அவளுக்குன்னு வச்சுருந்த அந்த அந்த பால்கனி டிக்கெட்டு அந்த டிக்கெட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி போய் போய் உக்காந்துட்டா. அதனால் எப்படி வந்து அந்த அரங்கு அமைக்கப்பட்டது, அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது, அடையப்பா டிஸ்கிரிப்ஷன். நார்த் ஈஸ்ட் ஆஃப் காம்பில்யத்தில்
சமதளமாக இருக்கிற ஒரு மங்களமான இடத்த பார்த்து இந்த அரங்கு அமைச்சிருக்கானாம். அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் அந்த இப்படி ஆர்ச் மாதிரி இருக்கிற வாயில்கள், நூற்றுக்கணக்கான வாயில்கள். அந்த வாயில்கள்னால் எவ்வளோ பெருசு அப்படின்னாக்கா, நூற்றுக்கணக்கான மக்களை உள்ளே அனுப்புகிற அளவுக்கு 100 வாயில்கள் இருந்துதான் எல்லா இடத்துலையும். அப்புறம் அங்கங்கே பூக்களும் செவிரிலெலாம் வந்து வைரமும் ரத்தினமும் பதிக்கப்பட்டு அந்த ஜன்னல்களில் தங்கத்தை திரித்து கம்பிகளாக திரித்தது போல் அலங்கரிக்கப்பட்டு அந்த மாதிரியெல்லாம் எப்பா. அப்புறம் எல்லா இடமும் ஃப்ரேக்ரன்ஸு, கருப்பு கத்தாழையுடைய ஃப்ரேக்ரன்ஸ், பிளாக் ஆலோவேரா அதனுடைய ஃப்ரேக்ரன்ஸ், சந்தனத்தினுடைய ஃப்ரேக்ரன்ஸு. அப்புறம் அந்த எக்காளம்னு சொல்லுவாள்ல, அந்த எக்காளத்தினுடைய ஓசை எல்லா இடத்திலும் அந்த மாதிரி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த காம்பில்யமே ஒரு புது பொலிவுடன் அது திகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த அரங்கம் எப்படி இருந்ததுன்னா, கைலாச மலையின் மேல் அந்த மேகம் எப்படி மூடி இருக்குமோ அந்த மாதிரி வெள்ளை மேகம் மூடி இருப்பதை போல, அதை தொட்டு கொண்டு இருப்பது போல அந்த மொத்த அரங்கமுமே அப்படியே ஒயிட்டாக இருந்துதான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துதான். அதனால் அங்கே வீசிய நறுமணம் 1 யோஜனை தூரத்துக்கு நுகர முடிஞ்சுதான். அந்த நறுமணத்தை வச்சுட்டு எல்லோரும் வந்துருவா போல இருக்குது. அதுதான் லொக்கேஷன் ரூட் மேப் போல இருக்குது. அதனால் அப்படி அகலமான நுழைவாயில்களுடன் எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப அண்ட் எல்லாருக்கும் இந்த மன்னர்கள்லாம் வந்திருக்கால்ல, இவாளுக்கெல்லாம் என்ன அகாமடேஷன் அப்படின்னாக்க 7 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பில்டிங், 7 ஃப்ளோர்ஸ் வச்சு பில்டிங் கட்டி மன்னர்களுக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய ஏகாதிபதிகளுக்கும் அகாமடேஷன் அந்த இடத்துல இவர்கள் எல்லோரும் அங்குதான் தங்கினார்களாம். ஒரு 16 days 2 வீக்ஸுக்கு எல்லோரும் வந்துட்டு இருந்தாலாம். ஸ்லோவாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாலாம். கடைசி நாள் அன்றைக்கி தான் சுயம்பரம். சரியா? அந்த மாதிரி அது நான் பல விதமான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருந்ததான். அந்த மாதிரி இவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாராம். அந்த கிருஷ்ணை ஆன திரௌபதியை காண்பதற்காக அனைத்து மன்னர்களும் இளவரசர்களும் கூடியிருந்தார்கள் அந்த அரைவட்ட அரங்கிற்குள். இப்போ சுயம்பரத்தோடைய மெயின் ஈவெண்ட்டு. அந்த மெயின் ஈவெண்ட்டில் அந்த அரங்கத்தில் பாண்டவர்கள் நுழைந்தார்கள். பாண்டவர்கள் யாருடன் நுழைந்தார்கள்? கூட வந்த பிராமண கூட்டத்தோட பிராமணர்களாக அவர்கள் நுழைந்தார்கள். பாஞ்சால மன்னனினுடைய ஒப்பற்ற செழுமையை கண்டுகளித்து கொண்டே வந்தார்கள். அங்கே பிராமணர்களுக்குன்னு ஒரு தனி போர்ஷன், ஆமாம், கேலரி அலோகேட்டட் ஃபார் ஆல் பிராமணாஸ். அங்கே போய் இவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். அதனால் அங்கே இருக்கிற மன்னர்கள்லாம், ஏற்கனவே வந்த மன்னர்கள்லாம், வைஷம்பாயனர் சொல்கிறார், 4 நாட்களாக அங்கு தங்கி பல வகையான சுவையான உணவுகளை உண்டு அவர்கள் எல்லோரும் கொஞ்சம் பருத்தது போல்தான் இருந்தார்கள் அப்படின்னு. அப்படி நல்ல சாப்பாடாம். அதனால் சுயம்பரத்தில் என்னாச்சு, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தன்னை நன்கு அலங்கரித்து கொண்டு திரௌபதி அந்த அரைவட்ட அரங்கிற்குள் நுழைந்தாள். விலை மதிப்பற்ற ஆபரணங்கள், அப்படி ஆடம்பரமான ஆடை, பட்டாடை உடுத்தி அவள் தங்க நகைகள் எல்லாம் போட்டுண்டு அவள் நடந்து வந்தாள். கையில் ஒரு தங்கத்தட்டும் அதில் மலர் மாலையும் வைத்திருந்தாள். அதை தூக்கிண்டு அவ வரா. பிராமணர்கள், ஒரு பிராமணர் அங்கே இருந்தார். அந்த பிராமணர் வேள்வி அக்னியை மூட்டி அதில் நெய்யை விட்டு அக்னியை மங்கள சூத்தங்கள் சொல்லி அக்னியை திருப்தி செய்துவிட்டு மங்களமாக ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்வயம்பரத்தை. அதுக்கப்புறம் திருஷ்டத்யும்னன் என்ன பண்ணுறான், நேராக போய் தங்கையோட கையை பிடிச்சிக்கிறான். தங்கையோட கையை பிடிச்சிட்டு நேராக சென்டருக்கு கூட்டின்னு வரான். கூட்டின்னு உறக்க சொல்கிறான், கூடியிருக்கும் மன்னர்களே கேட்பீராக, இதுதான் வில், இதுதான் குறி, இவைகள்தான் கணைகள். இந்த 5 கணைகளை அதோ அந்த இயந்திரத்தின் துளை வழியாக குறியை அடிக்க வேண்டும். இந்த அருஞ்செயலை சாதிப்பவர் எவராக இருந்தாலும் சரி, என் தங்கை கிருஷ்ணை என்கிற திரௌபதியை மனைவியாக அடையலாம் அப்படின்னு உறக்க சொல்றான். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், தங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், யாரெல்லாம் வந்திருக்கா, யாரெல்லாம் எந்தெந்த தேசத்துலேருந்து வந்த மன்னர்கள் அப்படின்னு
தங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு லிஸ்ட்டு, ஒரு சாப்டர் ஃபுல்லாக மன்னர்களினுடைய பெயர். சரியா? அதுலேருந்து நம்ம தெரிஞ்ச சில நேம்ஸ் மட்டும் சொல்கிறேன். துரியோதனன் அண்ட் பிரதர்ஸ் வந்திருந்தா, கர்ணன், சகுனி அண்ட் சன்ஸ், அஸ்வத்தாமா, பகதத்தன், அவளுக்கு தெரியும் பகதத்தனை, ருக்மாங்கதன், ஷல்யன், சிந்துராஜன், ஜெயத்ரதன், சிசுபாலன், ஜராசந்தன் அண்ட் த லிஸ்ட் கோஸ் ஆன். சரியா? இப்படி இவர்கள் எல்லோரும் அங்கு வந்திருந்தார்கள். ஆக அவர்கள் அனைவரும் அறிவாலும் செல்வத்தாலும் இளமையாலும் செருக்கு கொண்டவர்களாக மதம் பிடித்த யானைகள் போல இருந்தார்களாம் இந்த அரசர்கள்லாம். அப்புறம் திரௌபதியை நினைத்து மன்மதனின் கணைகளால் தாக்கப்பட்டு திரௌபதியினுடைய நினைவாலேயே தங்கள் இதயத்தை தொலைத்த அவர்கள் அவளை எப்படியான வென்றுவிட வேண்டும் என்ற ஆசையினால் பக்கத்தில் இருந்த சிறந்த நண்பர்களை கூட பொறாமை கண் கொண்டு பார்த்தார்களாம். என்ன யாரை ஞாபகம் உங்களுக்கு? சிறந்த நண்பர்கள் 2 பேர் வந்தான்னு யாரை உங்களுக்கு தெரியும் இதில், இந்த லிஸ்ட்டில்? துரியோதனனும் கர்ணனும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, இப்பேற்பட்ட சுயம்பரத்தை காண்பதற்காக ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், அஸ்வினி இரட்டையர்கள், சாத்தியர்கள், மருத்தேவதாக்கள், இவர்கள் அனைவரையும் முன்னாடி நின்று நடத்துறது யாருன்னா குபேரனும் யமனும் முன்னிலையில் நடக்க இந்த தேவதாக்களினுடைய தேரில் எல்லாரும் வந்தாளாம் தேவதாலாம். அப்புறம் தைத்தியர்கள், சுபணர்கள், நாகர்கள், தேவரிஷிகள், குஹ்யர்கள், சாரணர்கள், விஸ்வாவசு, நாரதர், பர்வதர்கள், அப்சரஸ், அப்புறம் முக்கிய கந்தர்வர்கள், இவர்கள் எல்லோரும் வந்தார்கள். அதாவது பகவான் வரத்துக்கு முன்னாடி முதல்ல மனுஷாலாம் வந்தாளா, ராஜாலாம் வந்தா, பிராமணாலாம் வந்தாளா, அதுக்கப்புறம் தேவதா வந்தாச்சு. இனி யார் வரணும்? ஹீரோ தான் வரணும் இல்லையா? அங்க ஹலாயுதஸ்தத்ர ஜனார்தனஸ்ச விருஷ்யந்தகாஷ்சைவ யதா பிரதானம் பிரேக்ஷ்யாம் ஸ்ம சக்ரூர் யத புங்கவாஸ்தே ஸ்திஷாஸ்ச கிருஷ்ணஸ்ய மதே மகாந்தஹ. இவ்வாறு மற்ற அரசர்கள் திரௌபதியை அடைய வேண்டும் என்ற ஆசையில் அங்கு கூடியிருக்க ஸ்ரேயப்பதியாகிய அந்த ஜனார்தனன்